அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 26, 2025 புதன்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் வந்து மார்ச் 5 அனைத்து கட்சி கூட்டம். தொகுதி மறுசீரமைப்பு பாதிப்புகள் குறித்து விவாதிக்க முதல்வர் அழைப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது மக்களவை தொகுதிகள் மறுசீரமைப்பால் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து விவாதிக்கவும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவெடுக்குமாறு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு முதல்வர் வந்து அழைப்பு எடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா, இந்த எம்பி சீட்ஸ் இருக்கும்ல நாடாளுமன்றத்தில், அது வந்து மக்களவை சீட்ஸ் வந்து மக்கள் தொகையை பேஸ் பண்ணி பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி சென்டரில் சொல்லியிருக்கதா சொல்கிறாங்க. இப்போ மக்கள் தொகை பேஸ் பண்ணி பிரிக்கணும்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக ஒரு 70s 80s அந்த டைமில் வந்து மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் வந்து சிறப்பாக செயல்பட்டது தமிழ்நாடுன்ற மாதிரியும் சொல்லலாம். ஸோ அப்படி செயல்பட்டதுக்கு தண்டனையா அப்படின்ற மாதிரி இப்போ இன்கேஸ் அப்போ வந்து நம்ம மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் பெருசாக நம்ம கவனம் செலுத்தலை அப்படின்னா இன்றைக்கி நம்மளும் மக்கள் தொகை அதிகமாக இருந்திருக்கும், தொகுதிகள் அதிகமாகலாம். இப்போ 39 ப்ளஸ் பாண்டிச்சேரியோட 40 தொகுதியாக இருக்குது. அதை பற்றி எலாபரேட்டாக இதில் இருக்கும். டைம் இருக்கிறவங்க ஃபுல்லாக வாசித்து பாருங்கள். இப்போ நம்ம மக்கள் தொகை அடிப்படையில் பிரித்தாங்கன்னா, இப்போ உத்தரப்பிரதேஷ் அந்த மாதிரி ஸ்டேட்டில் வந்து மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால அங்கே அதிக தொகுதிகள் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒதுக்கலாம். இல்லை மேபி இந்த மாதிரி தமிழ்நாடு தொகுதிகளோ இல்லை கேரளா சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸுக்கு தொகுதிகள் குறையலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துக்கள் வந்ததுனால இது அனைத்து கட்சி கூட்டத்தில் வச்சு பேசுவோம் அப்படின்ற மாதிரி அழைப்பு விடுத்திருக்கதா சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த இஷ்யூ. அடுத்ததாக கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் அண்ட் ஜென்ரல் நியூஸஸ் தான். ஸோ டேரெக்டாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் ஆண்டது அமைச்சு, செயலுக்கு உரிய கருவியும் ஏற்ற காலமும் செய்யும் வகையும் செய்யப்படும் அரிய செயலும் சிறப்படைய செய்ய வல்லவன் அமைச்சன் அப்படின்னா அமைச்சு அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஒரே நாடு ஒரே தேர்தல் நாடாளுமன்ற குழுவிடம் சட்ட நிபுணர்கள் கருத்து. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான இரு மசோதாக்களை ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற கூட்டுக்குழு முன் சட்ட நிபுணர்கள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் செவ்வாய்க்கிழமை ஆஜராகி கருத்துக்களை தெரிவித்தனர். அப்புறம் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ள அவங்கவுங்க என்னென்ன கருத்து தெரிவிச்சிருக்காங்க, கூட்டாட்சிக்கு பாதிப்பா இல்லை ஜனநாயகத்தை பலவீனமாக்குமா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி யூ லலித், முன்னாள் சட்ட ஆணைய தலைவர் ரித்துராஜ் அவஸ்தி, மூத்த வழக்கறிஞரும் முன்னாள் காங்கிரஸ் எம்பியுமான EM சுதர்சன நாச்சியப்பன் அப்படின்னு அவங்க பேரெலாம் கொடுத்துட்டு உள்ளிட்டோர் நாடாளுமன்ற குழுவிடம் தங்களது கருத்துக்களை பதிவு செய்தனர்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் இந்தியா ஜப்பான் இடையேயான 2 வார கூட்டு ராணுவ பயிற்சி தொடக்கம். அதாவது இந்தியா ஜப்பான் கூட்டு ராணுவ பயிற்சியான தர்மா கார்டியன் இந்தியாவிலும் ஜப்பானிலும் மாற்று ஆண்டுகளில் நடத்தப்பட்டு வருடாந்திர நிகழ்வாகும். கடந்த ஆண்டு பிப்ரவரி டு மார்ச் மாதத்தில் ராஜஸ்தானில் நிகழ்வு நடந்தது. நடப்பாண்டு கூட்டு ராணுவ பயிற்சியின் 6வது பதிப்பு ஜப்பானின் கிழக்கு ஃபிஜி ராணுவ தளத்தில் கடந்த திங்கட்கிழமை தொடங்கி தெரிவிச்சிருக்காங்க. நமக்கு பார்த்து வைக்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, இந்தியா ஜப்பான் ராணுவ கூட்டு பயிற்சியின் பேர் வந்து தர்மா கார்டியன், பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது தர்மா கார்டியன் அப்படின்றது எந்த நாட்டோட இந்தியா மேற்கொள்ள ராணுவ பயிற்சின்னு கொடுத்து கீழே ஆப்ஷனில் ஜப்பான், சைனா அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதனால் அந்த பேர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரூபாய் 4.4 லட்சம் கோடியிலான ரஷ்யா கச்சா எண்ணெய் இந்தியா இறக்குமதி தெரிவிச்சிருக்காங்க. அதாவது சிம்பிளாக என்னன்னா, ரஷ்யாவிடம் இருந்து இறக்குமதி செய்த கச்சா எண்ணெய் சுத்திகரித்து G7 நாடுகளுக்கு, ஐரோப்பிய நாடுகளுக்கும் இந்தியா, துருக்கி ஏற்றுமதி செய்தன அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு அறிக்கை கொடுத்துருக்காங்க. ரஷ்யாவிடம் பெற்ற கச்சா எண்ணெய் எவ்வளோ, இந்தியா எவ்வளோ பெற்றுச்சு, சைனா எவ்வளோ பெற்றுச்சு, துருக்கி எவ்வளோ பெற்றுக்குன்னு கொடுத்துருக்காங்க. சும்மா மேலோட்டமாக பார்த்து வச்சுக்கோங்க இந்த நியூஸை. அடுத்ததாக ஒரே நாளில் அதிக அளவு சரக்குகளை கையாண்டு வஉசி துறைமுகம் சாதனை. தூத்துக்குடி வஉ சிதம்பரனார் துறைமுகத்தில் ஒரே நாளில் அதிக அளவு சரக்குகளை கையாண்டு புதிய சாதனை படைத்துள்ளதாக துறைமுக ஆணையம் தெரிவித்துள்ளது. அது எவ்வளோ டன்னு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம மேலோட்டமாக பார்த்து வச்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த நியூஸை ஆசித்தேன். தூத்துக்குடியில் இருக்கிற அந்த வஉசி துறைமுகம் வந்து இயற்கை துறைமுகமா இல்லை செயற்கை துறைமுகமா அப்படின்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது, வேணுறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.